ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரே வீடியோவில் 5 டிசைன் பார்க்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 14 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.25, ஆம்கோல் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, செஸ்ட்டில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு. பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இன்றைக்கி நம்ம தைக்க போகிற அந்த 5 டிசைனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். நாளைக்கு தைக்கக்கூடிய டிசைனுமே பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடில் புது மாடலில் தைக்கலாம். இன்றைக்கி 5 டிசைனுமே ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது போல் நம்ம மர ஸ்கேலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். லைன் வந்து நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக இருக்கும். இப்போ ஆம்கோல் ரவுண்டு போடுறதுக்கு கரெக்டாக 1 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பானெக் ரவுண்டு தான் நம்ம வந்து போட போகிறோம். இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற ரவுண்டு நெக் டிசைனுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இந்த பகுதியை மெயின் கிளாத்தில் போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது போல் பாருங்கள், அவுட்லைன் ஃபுல்லாக நான் தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம கழுத்து பீஸ் கிராஸ் பீஸில் கட் பண்ணி இது போல் வரிசையாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்போதுமே டிசைன் ப்ளவுஸுக்கு த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் அதிகமாக எடுக்கும், ஆனால் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். எடுத்ததுமே த்ரெட் பைப்பிங் தைக்கிறதுக்கும் உங்களுக்கு வராது. அதனால நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வந்து கழுத்து வந்து படிமான தையல் தைச்சு முடித்ததுக்கப்புறம் இது போல் நம்ம வந்து எப்போதும் தைக்கிற மாதிரி கழுத்து பீஸை கிராஸ் பீஸில் இது போல் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் சைடு உருட்டி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து கழுத்து பகுதியை மேலே கெட்ட பக்கமாக வச்சுட்டு அடியில் இந்த பீஸை கொடுத்து நம்ம வந்து ஒட்டுலேயே முன்னாடி போட்ட தையல் மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து சூப்பராக அழகாக கம்பி போல் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் அந்த த்ரெட் பைப்பிங் கஷ்டமாக இருந்துச்சு, டைம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி அப்படியே அழகாக உருட்டி தைக்கலாம். உருட்டும் பொழுது உள்பகுதி நம்மளுக்கு கடினமாக இருக்கனால ஈஸியாக நம்ம வந்து உருட்டி தைக்க முடியும், கஷ்டமே இருக்காது. இந்த தையல் பார்த்திங்கன்னா பள்ளத்துக்குள்ளேயே போடணும். ப்ளவுஸ் பகுதியிலையுமே தையல் விழுகக்கூடாது, அந்த உருட்டு மேலேயுமே தையல் வந்து படக்கூடாது. கரெக்டாக பள்ளத்துக்குள்ளேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது கரெக்டாக வந்து அந்த ப்ளவுஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சா நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட ஃபுல் அளவுகள் என்ன? இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக பைப்பிங் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த நூல் பீஸு எல்லாத்தையுமே கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளவுஸை 2ஆக மடிச்சுக்கலாம். ஆம்கோல் சைடு 3 இன்ச்சில் நம்ம குறிச்சிக்கலாம். கழுத்து பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 1.25 இன்ச்சில் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனை டார்க்காக போட்டுக்கலாம். கீழையும் பாருங்கள், அதே 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இதை இப்போ பாருங்கள், அப்படியே லைனாக நம்ம வந்து போட்டுக்கலாம்.
இப்போ ஒன் சைடு மட்டும் போட்டு விட்டுட்டு இன்னொரு சைடு பாருங்கள் அதை அப்படியே மடித்து விட்டுட்டு அந்த அச்சை நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சை அந்த சைடு அப்படியே விழுந்துடும். எதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு நம்மளுக்கு அளவுகள் வந்து கஷ்டப்பட்டு நம்ம குறிச்சிட்ருக்கணும். ஒன் சைடு போட்டுட்டோம் அப்படின்னா இன்னொரு சைடு அப்படியே மடித்து விட்டோம் அப்படின்னா இதோட அச்சு விழுந்துடும். அப்போ நம்ம ஈஸியாக லைன் போட்டுக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக சாக் பீஸ் வந்து பயன்படுத்திக்கணும். சென்ட்ரு பகுதியில் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 2.25 இன்ச்சு நீளமும் 2.25 இன்ச்சு அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இதை முக்கோணமாக நம்ம மடித்து தச்சுக்கலாம். 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லா ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு அப்படின்னா இந்த ப்ளவுஸோட சைஸ் என்ன? நான் பாருங்க ஒரு உதாரணத்துக்காக ஒரு 4 பீஸ் மட்டும் உங்களுக்கு தச்சு காட்டுறேன். இப்போ நூல் பீஸரை கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கரெக்டாக ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் நம்மளுக்கு கீழே இருந்து ஒவ்வொரு முக்கோணம் தான் வைக்க முடியும். 2 முக்கோணம் வைக்கிறாந்தா ஹைட்டு இருந்துச்சுன்னா 2 முக்கோணம் வச்சுக்கலாம். 1 மட்டும்தான் வைக்கிறதுக்கு இடம் இருக்கனால ஒவ்வொன்று மட்டும் வச்சுக்கலாம். அந்த முக்கோணத்தோட கூர்மையான பகுதி சென்ட்ரு பகுதியில் அந்த கோட்டு மேலே படுற மாதிரி வச்சுக்கணும். பிசுறு பகுதி இந்த சைடு நம்ம லெஃப்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி சேமாக வச்சுக்கணும். ஏற்றி இறக்கி வைக்காமல் 2 முக்கோணத்தோட கூர்மையான பகுதி ஒட்டி வர்ற மாதிரி இது போல் ஃபஸ்ட்டு நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம லேஸ் வச்சு தைக்க போகிறோம் பாருங்கள். அந்த முக்கோணத்தோட பிசுறு பகுதி தெரியாமல் மேலேருந்து பாருங்கள் கீழே அழகாக நம்ம கோல்டு லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். கோல்டு லேஸ் தைக்கும் பொழுது லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து எடுத்துக்கலாம். அந்த பிசுறு பகுதி தெரியாமல் உள் பக்கமாக மடிச்சுக்கலாம். எப்போதுமே லேஸ் ஆரம்பிக்கும் போதும் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டு தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். கோட்டை ஒட்டியே ஆரம்பிக்கக்கூடாது. கோட்டு பகுதியிலேருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டு தையல் போடும்போது மட்டும்தான் கோட்டு மேலே ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம தச்சு டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். இந்த டிசைனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 350 முதல் 400 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள் நூல் பிசுறு எல்லாத்தையுமே கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த லேஸ் பகுதியுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே சென்ட்ரு பகுதியில் அந்த லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். பாருங்கள் அந்த ஆம்கோல் சைடு கரெக்டாக கோட்டு மேலே எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டு கோட்டு மேலேயே அழகாக நம்ம தச்சுக்கலாம். பாருங்கள் கரெக்டாக கோட்டு மேலேயே லேஸை பயன்படுத்தி தைக்கணும். அந்த லேஸ் வந்து கொஞ்சம் கூட அந்த சைடு இந்த சைடு நகன்றாமல் நழுவாமல் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும். இந்த நெக்குக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய லேஸை பொறுத்து தான் நம்ம அமௌண்ட் வந்து வாங்க போகிறோம். இப்போ நான் தச்சுக்கிட்டு இருக்க லேஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் தான் 1 மீட்டர். இதே லேஸை இப்படியே நீங்கள் பயன்படுத்தி தச்சிங்க அப்படின்னா 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். பெரிய பெரிய டெய்லரிங் பொட்டிக்கெலாம் இந்த ப்ரைஸ் வந்து கூட தான் வாங்குவாங்க. இப்போ பாருங்கள் கோட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா லேஸை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சு தச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இப்போ ஆம்கோல் சைடும் பாருங்கள் அந்த லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். இந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல பிசுறு பகுதி வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு லேஸை கவர் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். எந்த லேஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக டபுள் தையல் நம்ம போட்டுக்கணும். இப்போ இந்த சைடுமே பாருங்கள் நம்ம லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம்.
இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்லாம் நீங்கள் புதுசாக தையல் அந்த புதுசாக வந்து டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கும் பொழுது இந்த மாதிரி சிம்பிள் டிசைனை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு கொஞ்சம் சிம்பிள் டிசைன், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிள் டிசைன், இப்படி வரிசையாக நம்ம தச்சு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். தைக்க உங்களுக்கு அனுபவமும் கிடச்சிட்டே இருக்கும். எடுத்ததுமே ஹெவி டிசைனுக்கு வந்தால் கண்டிப்பாக ஃபினிஷிங் வராது. ஃபஸ்ட்டு சிம்பிள் டிசைன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பிக்க தான் நம்மளுக்கு வந்து ஹெவியான கஷ்டமான டிசைன்லாம் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் பாருங்கள், ஸ்கொயர் ஷேப் 2.25 இன்ச் நீளமும் 2.25 இன்ச் அகலத்தில் இது போல் செங்குத்தான முக்கோணமாக நம்ம தச்சுக்கலாம். இதுக்கு ஒன் சைடு ஃபஸ்ட்டு இது போல் முக்கோணமாக மடித்து அதில் பார்த்திங்கன்னா டபுள் முக்கோணமாக மடிக்கணும். மொத்தம் 3 மடிப்பு மடித்து இது போல் நம்ம வந்து தச்சுக்கலாம். இது போல் பாருங்கள், நான் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதோட சென்ட்ரு பகுதியை பாருங்கள், இது போல் மடிச்சுட்டு அந்த சென்ட்ரு பகுதியில் இருந்தால் அப்படியே கூர்மையாக ஒரு வளைவு வந்து நம்ம போட்டுடலாம். நான் எப்படி மார்க் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் மார்க் பண்ணுங்கள். இப்போ தைக்கக்கூடிய இந்த டிசைன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து விட்டுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கழுத்தை ஒட்டி தைக்க போகிறோம். கழுத்தை ஒட்டி தைக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு முக்கோணத்தோட பிசிறு பகுதி கழுத்தை ஒட்டியே தைக்காமல் கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு நூல் மட்டும் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் வரிசையாக லைனாக தைச்சிக்கலாம். அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் நம்ம தைக்கணும். முக்கோணத்தோட அந்த பிசிறு பகுதியில் தையல் இருக்கு இல்லையா, அந்த தையல் மேலேயே தான் தைக்கணும். பாருங்கள், கரெக்டாக ஒரு நூல்னா ஒரு நூல் கேப்பு தான் விடணும். 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ விடக்கூடாது. ஆரம்பிக்கும் போது எந்த டிஸ்டன்ஸில் நம்ம விடுறோமோ அதே டிஸ்டன்ஸில் தான் முடிகிற வரைக்குமே தைக்கணும். அதனால கொஞ்சம் பொறுமையாக நம்ம தைச்சிக்கலாம். ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் ப்ளவுஸுக்கு மஞ்சள் கலர் முக்கோணத்தோட எண்ணிக்கை எவ்வளவு? கழுத்து பகுதி கீழே வரைக்கும் தச்ச முக்கோணத்தோட எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ பாருங்கள், கழுத்து பகுதியில் அழகாக தச்சிட்டோம். கீழே சென்ட்ரு பகுதியில் ஒரு 3 முக்கோணம், எத்தனை முக்கோணம் வருதோ அந்த முக்கோணத்தை நம்ம வந்து தச்சுக்கலாம். அந்த வளைவு பகுதியில் கரெக்டாக கோட்டு மேலேயே நம்ம தைக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்க, அந்த நூல் பிசுறு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல லேஸை கவர் பண்ணி தைக்க போகிறோம். இந்த முக்கோணத்தோட பிசுறு பகுதி வெளியில் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு அழகாக லேஸை பயன்படுத்தி தைச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பிசுரை மறைக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் இந்த லேஸை பயன்படுத்தி தைச்சிக்கலாம். இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃப்ளீட் வைக்கணும். ஏன்னா இந்த லேஸை வந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வர்றதுனால பாருங்கள், அழகான ஒரு ஃப்ளீட் வச்சுக்கலாம். அப்படியே கீழே வரைக்கும் நம்ம வந்து தச்சுக்கலாம். பாருங்கள், தைக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கக்கூடிய அந்த முக்கோணத்தை மறைக்கிறதுக்காகவும் நம்ம வந்து லேஸ் தைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த முக்கோணத்தோட பிசுரை மறைக்கிறதுக்காக லேஸை தைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சைடில் குறுக்க வந்து தைக்கணும்.
இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து நூல் பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து கிராஸாக இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியை இது போல் நம்ம தச்சுக்கலாம். அந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சுக்கலாம். இதுக்கு டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஓரத்தில் தைச்சோம் அப்படின்னா 2வது தையல் போடும்போது இந்த ஓரத்தில் நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஒன் சைடு அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். எப்போதுமே நூலெல்லாம் அப்பப்பே கட் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும். லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதோ ஒரு சமயத்தில் நூலை வந்து கட் பண்ணாமையே விட்டுருவோம். அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால் அப்பப்பே கையோடே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்கெல்லாம் எப்போதுமே லேஸ் வந்து ரோல் கணக்காக நீங்கள் வாங்கிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிக பணம் செலவாகாமல் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து 1 மீட்டர் தானே 10 ரூபா தானே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பணம் தான் வேஸ்ட்டாக போகும். கண்டிப்பாக ஒரு ரோலாக வாங்கி நீங்கள் தச்சு பழகுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த சைடு நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இந்த டிசைனை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். பாசி பார்த்திங்கன்னா முக்கோணத்து மேலேயும் வச்சுக்கலாம். நான் 2 முக்கோணத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் பாசி வச்சுருக்கேன். இந்த டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைன் பாருங்கள், கரெக்டாக கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக பாருங்கள் ஒரு 1 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு இது போல் பாருங்கள் நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த ரவுண்டு நெக்கோட அவுட்லைன் எத்தனை இன்ச்சில், மேலே எத்தனை இன்ச்சு கீழே எத்தனை இன்ச்சுன்னு மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க. இது போல் பாருங்கள் 2 சைடுமே அழகாக நீட்டாக வந்து நம்ம வந்து அளவு எடுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், முக்கோணத்தை பயன்படுத்தி தைக்க போகிறோம். 2.25 இன்ச்சு நீளமும் 2.25 இன்ச்சு அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இதை முக்கோணமாக நம்ம மடிச்சுக்கலாம். இதோட நூல் பீஸரை கையோடே கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். இது போல் பாருங்கள், நான் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த முக்கோணத்தை பார்த்தீங்கன்னா முக்கோணத்தோட கூர்மையான பகுதி கழுத்து பகுதி வர்ற மாதிரியும் பிசுறு பகுதி கோட்டு மேலே வர்ற மாதிரியும் நம்ம தச்சுக்கலாம். நல்லா கவனமாக பாருங்கள், முக்கோணத்தோட கூர்மையான பகுதி உள்நோக்கி அந்த கழுத்து பகுதியில் உள்நோக்கி வர்ற மாதிரியும் முக்கோணத்தோட பிசுறு பகுதி கோட்டு மேலே வர்ற மாதிரியும் ஒவ்வொரு முக்கோணத்தோடையும் அந்த கார்னர் பகுதி நெருக்கமாகவே தச்சுக்கலாம். கிழக்க தைக்காமல் நெருக்கமாகவே தச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் தைக்கணும் பாருங்கள். அழகாக நீட்டாக அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தச்சு வரணும் பாருங்கள். இந்த முக்கோணத்தை வந்து நம்ம சின்ன சைஸாக தைச்சோம்னா அழகாக இருக்கும். கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது சின்ன சைஸில் தைக்கணும். அதாவது 2 இன்ச்சு நீளமும் 2 இன்ச்சு அகலத்தில் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு டிசைன் வந்து நல்லா பக்காவாக சூப்பரான ஃபினிஷிங்கில் குட்டி டிசைனாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பெரிய டிசைன் தைக்கக்கூடாது, ஓகேங்களா? பழகுறதுக்கு வேண்டுமானால் நீங்கள் பெரிய டிசைனாக தைச்சிக்கலாம். கஸ்டமருக்கு தைக்கும் பொழுது எல்லா அந்த இதழ் ஷேப்பாக இருக்கட்டும், எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி 2 இன்ச்சு நீளமும் 2 இன்ச்சு அகலத்தில் தான் நம்ம தைக்கணும்.
இது போல் பாருங்கள் நம்ம வரிசையாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதோட பிசுறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம லேஸை கவர் பண்ணி தான் தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள் நான் கொஞ்சம் 1/2 இன்ச்சு அகலத்தில் இருக்கக்கூடிய லேஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இதோட பிசுறு பகுதியை கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த லேஸை கவர் பண்ணி தைக்கணும். கீழே சென்ட்ரு பகுதியில் அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் கண்டிப்பாக வச்சுக்கணும் பாருங்கள். அந்த ஃப்ளீட் வைக்கும் பொழுது அழகாக முக்கோண சேஃபில் அழகாக நீட்டாக வைக்கணும். கொஞ்சம் ஏனோ தானோன்னு வைக்கக்கூடாது, அழகாக நீட்டாக வைக்கணும். அப்போ தான் அதோட அந்த திலகம் சேஃப் கட்டிங் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். இந்த லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் பாருங்கள். இப்போ இந்த லேஸில் நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இந்த முக்கோணத்துக்குமே நம்ம பாசி வேண்டும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டினா அப்படியே விட்டுக்கலாம். இப்போ 4வது கொஸ்டின், இந்த ஆரஞ்சு கலர் முக்கோணம் எத்தனை முக்கோணம் கழுத்துக்கு பயன்படுத்தி தச்சிருக்கோம்? இப்போ இந்த பகுதியை அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சா லைக் பண்ணுங்க. அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், இது போல் நம்ம பைப்பிங் கொடுத்து தான் தைக்க போகிறோம். ப்ளவுஸ் துணியை ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுட்டு அடியில் கழுத்து பீஸை வச்சுட்டு இது போல் முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். இப்போ 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் முக்கோணம் தைக்கும் பொழுது அதோட ஸ்கொயர் சேஃப் நீளமும் அகலமும் எவ்வளவு? இப்போ இதை பாருங்க, நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். அழகாக நீட்டாகவே நம்ம வந்து உருட்டி தைச்சிக்கலாம் பாருங்கள். உருட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம தைச்சிடலாம். ஏன்னா உள்பகுதி நம்மளுக்கு தடிமனாக இருக்கனால கஷ்டப்பட்டு உருட்டணும்னு அவசியம் இருக்காது. ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து உருட்டி தைச்சிக்கலாம். அதுபோல் கஸ்டமருக்கு இந்த டிசைன் ப்ளவுஸ் தச்சு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கோல்டு கலர், சில்வர் கலர்லாம் நீங்கள் 1 மீட்டர் 2 மீட்டர்னு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். அவங்களுக்கு தைக்கும் பொழுது நம்ம அதிலிருந்து ஒரு 30 பாயிண்ட்டு கிழிச்சு நம்ம கட் பண்ணி அதுக்குரிய அமௌண்ட்டை நீங்கள் வந்து அந்த கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடைக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து தைக்கணும்னு அவசியம் இருக்காது. வீட்டிலே நீங்கள் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாக தைக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக பைப்பிங் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியை பாருங்கள், இது போல் மடிச்சுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சில் இருந்து ஆம்கோல் சைடு அப்படியே ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் பாருங்கள். ஈஸியாகவே நம்ம தச்சிட முடியும். இது போல் 2 சைடுமே அதோட அளவுகளை மார்க் பண்ணி லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இதோட சென்ட்ரு பகுதியில் லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து கோல்டு கலரும் ப்ரௌன் கலரும் வர்ற மாதிரி லேஸ் தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். கரெக்டாக இந்த கோட்டு மேலேயே இந்த லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து நழுவிடக்கூடாது. அப்படியே கீழே பாருங்கள், சென்ட்ரு பகுதியில் கீழே வரப்போகிறனால அந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் வச்சுட்டு கீழே வந்து இப்படியே இடுப்பு பகுதியில் நம்ம வந்து கிராஸாக தைக்கிறனால இந்த இடத்துல ஒரு ஃப்ளீட் வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடே பார்த்தீங்கன்னா 2 இடத்துல ஃப்ளீட் வச்சு தைச்சுக்கணும். அதே மாதிரி அந்த சைடும் தச்சுக்கலாம். எல்லா லேஸுக்குமே நம்ம வந்து டபுள் தையல் கண்டிப்பாக போட்டுக்கணும். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைனுக்கு லேஸ் வந்து 1 மீட்டர் இருந்தாலே போதுமானது. ஒரு நார்மல் சின்ன சைஸுக்கு 1 மீட்டர் லேஸே போதும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு 1.25 1.5 மீட்டர் அந்த மாதிரி வரும். பெரிய சைஸ் ப்ளவுஸுக்கெல்லாம் லேஸோட லென்த்துமே நம்மளுக்கு வந்து கூட வரும்.
இந்த இடத்துலையும் பாருங்க கரெக்டாக ஒட்டியே வைக்கணும். கேப் விடாமல் ஒட்டியே வைக்கணும். பாருங்க நம்ம ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணியே 1000 மாடல் உருவாக்க முடியும். எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்க நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சிட்டோம். எல்லாத்துக்குமே நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எத்தனை நெக்குக்கு நம்ம பைப்பிங் யூஸ் பண்ணி தச்சிருக்கோம், அதோட எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ பாருங்க சென்ட்ரு பகுதியில் முக்கோணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தனால அந்த முக்கோணத்தோட ஓப்பன் பகுதியை இது போல் மடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு 5 இதழ் தச்சிட்டாலே போதும். அழகா சென்ட்ரு பகுதியில் நம்ம துணியை வச்சே ஒரு ஃப்ளவர் மேக்கிங் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்க இதோட நூல் பீசரி எல்லாத்தையுமே கையோடையே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்க, ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் அந்த ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல வரிசையாக நெருக்கமாகவே நம்ம தச்சுக்கலாம். பாருங்க அப்படியே அழகாக நெருக்கமாக தைக்கணும். அந்த ஒவ்வொரு இதழ் பகுதியுமே கேப் விழுந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளவர் மாதிரி தெரியாது. அதனால ஒவ்வொரு இதழ் பகுதியும் நெருக்கமாகவே ஒட்டிய கரெக்டாக 5 இதழ் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இதே ஃப்ளவரை கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னா அந்த ஃப்ளவரோட எண்ணிக்கை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். 6, 8, 7 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக இந்த சைஸே போதும் அப்படின்னா 5 இதழ் வச்சாலே போதும். நம்மளுக்கு அழகாக நீட்டாக சிம்பிளாக குட்டி சைஸில் இருக்கும். 5 இதழே நம்மளுக்கு கரெக்டான அளவு. இப்போ அந்த இடத்துல பாருங்க அழகாக ரவுண்டாக தைச்சி கெட்டி தையல் போட்டு வெளியில் எடுத்துக்கலாம். நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். சென்ட்ரு பகுதியில் அழகுபடுத்துறதுக்காக ஸ்டோன் பீஸ் வச்சுக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள் 4 இன்ச் நீளமும் 4 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் டபுள் கலர் கிளாத் எடுத்திருக்கோம். கோல்டு கலரும் ரெட் கலரும் எடுத்திருக்கோம். பாருங்கள் இதை நார்மலாக நம்ம தைக்கிற மாதிரி முக்கோணமாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலருக்கும் கோல்டு கலருக்கும் ஸ்கொயர் ஷேப் நீளம் அகலம் எவ்வளவு எடுத்திருந்தோம்? இப்போ இதோட நூல் பீஸரை நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்க நம்ம வரிசையாக லைனாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோல்டு ரெட் கலர் கோல்டுன்னு மாற்றி மாற்றி ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சுக்கலாம். ரொம்ப 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வைக்கக்கூடாது. 1/4 இன்ச்சில் கரெக்டாக அந்த முக்கோணத்தோட கூர்மையான பகுதி கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி சைடில் நம்ம தைச்சிக்கலாம். சென்ட்ரு பகுதியில் தைக்க வேண்டாம். சென்ட்ரு பகுதியில் தைச்சோம் அப்படின்னா அதோட தையல் பகுதி நம்மளுக்கு அசிங்கமாக தெரியும். அப்படியே நீங்கள் சென்ட்ரு பகுதியில் தைச்சாலுமே ப்ளவுஸில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அந்த சென்ட்ரு பகுதியில் இருக்கக்கூடிய தையலை பிரித்து எடுத்துடணும். அது வேலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இப்போ நான் தைச்ச மாதிரி இந்த சைடும் அந்த சைடும் அந்த முக்கோணம் எடுபடாமல் இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இந்த சைடில் நம்ம தைச்ச தையலில் ஒரு வளைவு ஷேப் கொடுத்து தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி சென்ட்ரு பகுதியிலலாம் இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி தைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக அளவுகள் எடுத்துக்கணும். அதுக்கு நம்மளுக்கு 4 இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸ் முக்கோணமாக இருந்துச்சுன்னா இது போல் நம்ம கட் பண்ண முடியாது. பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ பாருங்க அந்த சைடில் வந்து அந்த தையல் கிராஸ் ஆயிருக்கனால அந்த தையலை பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வளைவாக தானே தச்சுருக்கோம். அப்போ ஓரத்தில் போட்ட தையல் கொஞ்சம் தெரிகிறனால அந்த இடத்த மட்டும் லைட்டாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். இது போல் அந்த சைடுமே வளைவு ஷேப் கொடுத்து நம்ம வந்து அந்த வளைவு மேலேயே தச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்த பாருங்க, வெளியில எடுத்துட்டு நூல் பீஸரை நம்ம வந்து கையோடே கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வளைவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கரெக்டாக தையலை ஒட்டியே கட் பண்ணாமல் தையல் பகுதியில் இருந்தால் அந்த ஒரே ஒரு நூல் மட்டும் கேப்பு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கழுத்து பகுதியிலேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணி இது போல் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம தச்சு போட்டாலுமே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இந்த டிசைனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 350 ரூபாயிலேருந்து துணி அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா 350 ரூபாயில இருந்து 400 ரூபாய் 450 ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம். மினிமம் குறைஞ்சது 350 அல்லது 380 ரூபாய் வரைக்கும் கூட நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாங்குறது உங்களுடைய பேச்சு திறமையை பொறுத்து இருக்கு. இப்போ கீழே பாருங்க, அந்த பிசுறு தெரியாம இந்த லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அழகுக்காகவும் பிசுரை மறைக்கிறதுக்காகவும் லேஸை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். கரெக்டாக கோட்டு மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைக்கணும். ஏன்னா லேஸ் வந்து அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போயிடும் தைக்கும் பொழுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாகவே நம்ம வந்து அழகாக நீட்டாக தைக்கணும். அந்த ரவுண்டு ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக தெரியணும். வளைவு நெளிவு இல்லாமல் கரெக்டாக ஒரே அளவாக நேராக இருக்கணும். பாருங்கள், இப்போ 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த நெக்குக்கு 4 இன்ச் நீளமும் 4 இன்ச் அகலத்தில் எத்தனை பீஸ் வந்து நம்ம தச்சிருக்கோம், சென்ட்ரு பகுதியில் எத்தனை பீஸ் தச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தைக்கும் பொழுது பாருங்க, பிசுறு பகுதி கொஞ்சம் கூட வெளியில வந்து தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு அழகா நீட்டாக கவர் பண்ணி தைக்கணும். பாருங்க, அப்படியே பாருங்க, வளைச்சா அப்படியே இடுப்பு பகுதி நோக்கி அப்படியே கொண்டுட்டு வந்துடலாம். 9வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த 5 நெக்குக்குமே சென்ட்ரு பகுதியில் நம்ம எத்தனை ஸ்டோன் பீஸ் வச்சிருக்கோம், அதை எண்ணிக்கை எவ்வளவு. இப்போ பாருங்க, நம்ம 5 டிசைனுமே தச்சு முடிச்சிட்டோம். 5 டிசைனுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.